அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பிப்ரவரி 4, 2026 அன்று நடந்த நடப்பு நிகழ்வுகளை இந்த பகுதியில் பார்ப்போம். இந்த பகுதி அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் மிகவும் பயனுள்ள வகையில் அமையும். தேசிய அளவில், மாநில அளவில், சர்வதேச அளவில் நடந்த நிகழ்வுகளை இந்த பகுதியில் நாம் காணலாம். முதல் நம்ம பார்க்க போகிறது தேசிய அளவில் நடந்த நிகழ்வு. விங்ஸ் இந்தியா 2026 எங்கு நடைபெற்றது? விங்ஸ் இந்தியா 2026 எங்கு நடைபெற்றது? இந்த விங்ஸ் இந்தியா 2020 நிகழ்வு ஹைதராபாத்தில் நடைபெற்றது. ஹைதராபாத்தில் பக்கத்தில் உள்ள பேகும்பட்டி ஏர்போர்ட்ல பேகும்பட்டி ஏர்போர்ட்ல தான் விங்ஸ் இந்தியா 2026 இந்த நிகழ்வு நடைபெற்றது. இது ஒரே டைமில் அங்குள்ள அனைத்து விமானங்களும், அந்த ஏர்போர்ட்டுக்குள்ள அனைத்து விமானங்களும் கண்காட்சியில் மக்கள் பார்வைக்கு தயார் நிலையில் இருப்பதான் இந்த நிகழ்வு. அதாவது வேர் இஸ் விங்ஸ் இந்தியா 2026 ஹெல்டு பேகம்பட் ஏர்போர்ட் ஹைதராபாத். இந்தியாவில் மிக சிறந்த ஏர்போர்ட் தளம் எங்குள்ளது? எங்குள்ளதுன்னா நம்ம டெல்லியில் இருக்கிற இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான் இந்தியாவிலே மிக சிறந்த ஏர்போர்ட் தளம். டெல்லி ஏர்போர்ட் தளம். அந்த டெல்லி ஏர்போர்ட் தளத்துக்கு பேரு இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம். இந்தியாவிலே மிக சிறந்த ஏர்போர்ட் தளம் இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் புதுடெல்லியில் இருந்த விமான நிலையம். உதான் திட்டம். இந்த உதான் திட்டத்தின் மூலம் விமான போக்குவரத்து அனைத்து நகர்ப்புற பகுதிகளையும் கனெக்டிவிட்டி செய்கிறது. உதான் திட்டம் முக்கியமான விமான போக்குவரத்து நம் நாட்டில் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைய காரணம் இந்த உதான் திட்டம் தான். விமான போக்குவரத்தை ப்ரொமோட் செய்வதற்கான விருது எந்த மாநிலத்துக்கு வழங்கப்பட்டது? அதாவது விங்ஸ் இந்தியா அந்த 2020 நிகழ்ச்சி ஹைதராபாத்தில் நடந்ததில் இந்த விருது கொடுத்தாங்க. இந்த விமான போக்குவரத்தை ப்ரொமோட் செய்வதற்கான விருது எந்த மாநிலத்துக்கு வழங்கப்பட்டதுன்னா உத்தரகாண்ட் மாநிலத்துக்கு வழங்கப்பட்டது. உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு விமான போக்குவரத்தை ப்ரொமோட் செய்வதற்கான விருது வழங்கப்பட்டது. வேர்ல்டு தேர்ட் லார்ஜஸ்ட் டொமஸ்டிக் ஏவியேஷன் மார்க்கெட் இன் விச் கண்ட்ரி? உலகிலேயே 3வது உள்நாட்டு விமான போக்குவரத்தின் சந்தையில எந்த நாடு அழைக்கப்படுகிறதுனா நம்ம இந்தியா தான் அழைக்கப்படுது. இந்தியா. உலகிலேயே 3வது உள்நாட்டு விமான போக்குவரத்தின் சந்தையில எந்த நாடு அழைக்கப்படுது? இந்தியா. இது முக்கிய காரணம் இந்த உதான் திட்டம் தான் காரணம். அதில் நம்ம இந்திய நாட்டுடைய விமானத்துறை மந்திரி ராம் மோகன் நாயுடு, அதாவது மினிஸ்டர் ஆஃப் சிவில் ஏவியேஷன் ராம் மோகன் நாயுடு. விமான போக்குவரத்தை ப்ரொமோட் செய்வதற்கான விருது எந்த மாநிலத்துக்கு வழங்கப்பட்டது? உத்தரகாண்ட் மாநிலத்துக்கு வழங்கப்பட்டது. வேர்ல்டு தேர்ட் லார்ஜஸ்ட் டொமஸ்டிக் ஏவியேஷன் மார்க்கெட் இன் விச் கண்ட்ரி? இந்தியா. அதாவது உலகிலேயே 3வது உள்நாட்டு விமான போக்குவரத்தின் சந்தையில் எந்த நாடு அழைக்கப்படுகிறது? இந்தியா. நம்ம நாட்டுடைய விமானத்துறை மந்திரி ராம் மோகன் நாயுடு. நம்ம நாட்டில் வடகிழக்கில் 7 மாநிலங்கள் இருக்கின்றது. அந்த 7 மாநிலங்களில் ஒரு சிறிய மாநிலம் தான் மணிப்பூர் மாநிலம். இந்த மணிப்பூர் மாநிலத்தில் மொத்த சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை 60 சட்டமன்ற உறுப்பினர்கள் மணிப்பூர் மாநிலத்தில் இருக்கிறாங்க. இந்த மணிப்பூர் மாநிலத்தில் அந்த மணிப்பூர் மாநிலம் முழுவதும் பெரும்பான்மை பழங்குடியினத்தை சேர்ந்த மக்கள் தான். அதில் மீட்டி, குகி, நாகா 3மே பழங்குடியினத்தை சேர்ந்த மக்கள் தான். இதில் இந்த குகி இனத்தவருக்கும் நாகா இனத்திற்கும் எஸ்டி அந்தஸ்து, எஸ்டி அந்த பழங்குடி அந்தஸ்தில் வருவாங்க. இவர்கள் அந்த இது இல்லை. இந்த மீட்டின மக்களும் கோர்ட்டில் போய் வாதாடி அந்த அந்தஸ்தை பெறுவாங்க. அதுக்கு ஏற்பட்ட சின்ன பிரச்சனைனால ஊரடங்கு உத்தரவு, நிறைய உயிரிழப்புகள்லாம் ஏற்பட்டு விடுறாங்க. கடைசியாக ஒரு வருஷம் போன பிப்ரவரி மாதத்துலேருந்து இந்த பிப்ரவரி தொடக்கம் வர என்ன வருதுன்னா ஜனாதிபதி ஆட்சி நடைபெறுது. அதாவது சட்டப்பிரிவு 356 அங்கே பிரகடனப்படுத்தினாங்க. ஜனாதிபதி ஆட்சி நடைபெற்றுட்டு இருந்து இப்போ அந்த ஜனாதிபதி ஆட்சி நடைபெற்று கிட்டத்தட்ட ஒரு வருடம் நடந்துட்டு இருந்து இப்போ அந்த அங்கே இதுக்கு முன்னாடி முதலமைச்சர் இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர். இப்போ பாரதிய ஜனதா கட்சி தான் அங்கே பெரும்பான்மை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அதில் அவங்கெல்லாம் சேர்ந்து அந்த பிஜேபி எம்எல்ஏ குழு தலைவராக
உம்மை கேம்சந்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த உம்மை கேம்சந்த் அந்த மணிப்பூர் மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். அப்போ மணிப்பூர் மாநிலத்தின் புதிய முதலமைச்சர் உம்மை கேம்சந்த். இப்போ நம்ம இந்திய நாட்டில் எந்த ஒரு மாநிலத்திலையும் ஜனாதிபதி ஆட்சி இல்லை. எல்லா மாநிலத்திலையும் மாநில முதலமைச்சர்கள் இருக்கிறாங்க. மாநில முதலமைச்சர் இருக்கிறாங்க. 28 மாநிலம், 8 யூனியன் பிரதேசம். இந்த 8 யூனியன் பிரதேசத்தில் ஜம்மு காஷ்மீருக்கும் பாண்டிச்சேரியும் டெல்லி இந்த 3 மாநிலத்துக்கும் முதலமைச்சர் உண்டு. மீதி 5 மாநிலத்துக்கு முதலமைச்சர்கள் துணைநிலை ஆளுநர் கண்ட்ரோலில் மீதி 5 யூனியன் பிரதேசங்கள் செயல்படும். மீதி உள்ள 28 மாநிலத்துக்கும் முதலமைச்சர்கள் இருக்கிறாங்க. இப்போது தற்போதைய நிலவரப்படி எந்த ஒரு மாநிலத்திலையும் ஜனாதிபதி ஆட்சி இல்லை. கடைசியாக ஜனாதிபதி ஆட்சி இருந்த மாநிலம் மணிப்பூர். அங்கேயும் இப்போ புதுசாக முதலமைச்சர் தேர்ந்தெடுத்தார் உம்மை கேம்சந்த். மணிப்பூர் மாநிலத்தின் புதிய முதலமைச்சர் உம்மை கேம்சந்த். சர்வதேச செய்தி. கஞ்சார் என்பது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையிலான கூட்டுறவு பயிற்சியாகும். கஞ்சார் இஸ் த ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் எதுன்னு கேட்குறாங்க. இந்த கஞ்சார் என்பது இந்தியாவுக்கும் எந்த நாட்டுக்குன்னா கிர்கிஸ்தான். கிர்கிஸ்தான் நாட்டுக்கு இடையிலான கூட்டுறவு பயிற்சி தான் கஞ்சார். இப்போ இந்தியாவுக்கும் கிர்கிஸ்தானுக்கும் இடையே நடைபெற கூட்டுறவு பயிற்சி பேர் கஞ்சார். கஞ்சார் இஸ் த ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் கிர்கிஸ்தான். இது எங்கே நடக்குதுன்னா அஸ்ஸாம் மாநிலத்தில் நடக்குது. அஸ்ஸாம் மாநிலத்தில் தான் இந்த பயிற்சி நடந்தது. அஸ்ஸாம் மாநிலத்தில் இந்த பயிற்சி நடந்தது. கஞ்சார் இஸ் த ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் கிர்கிஸ்தான். எங்கே நடந்தது? அஸ்ஸாம் மாநிலத்தில் நடந்தது. கஞ்சார் என்பது இந்தியாவுக்கு இந்த நாட்டுக்கு இடையிலான கூட்டுறவு பயிற்சி கிர்கிஸ்தான். இம்பார்ட்டன்ட் டேஸ். உலக புற்றுநோய் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? வேர்ல்ட் கேன்சர் டேஸ் அப்சர்வ்ட் ஆன் February 4. உலக புற்றுநோய் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறதுனா February 4. தீம், இந்த கருப்பொருள் என்னன்னா யூனிட்டட் பை யூனிட், தனித்துவத்தால் ஒன்றுபட்டோம். 2025 2027 வரை வேர்ல்டு கேன்சர் டேயோட தீம்ஸ் யூனிட்டட் பை யூனிட், தனித்துவத்தால் ஒன்றுபட்டோம். 2025 27 வரை இதுதான் கருப்பொருள். இது எக்ஸாம்பிள்லாம் கேட்பாங்க. வேர்ல்டு கேன்சர் டேஸ் அப்சர்வ்ட் ஆன் February 4. தீம் யூனிட்டட் பை யூனிட், அதாவது தனித்துவத்தால் ஒன்றுபட்டோம். 2025 to 2027. சர்வதேச வளர்ச்சி வாரம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் வீக் அப்சர்வ் ஃப்ரம் February 1 to 7. February 1 வரை சர்வதேச வளர்ச்சி வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. அப்போ சர்வதேச வளர்ச்சி வாரம் எப்போ இருந்து கடைபிடிக்கப்படுதுன்னா February 1 February 7 வரை. இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் வீக்ஸ் அப்சர்வ் ஃப்ரம் February 1 to 7. அதே போல் ஸ்ரீலங்கா இண்டிபெண்டன்ஸ் டேயும் February 4 தான். ஸ்ரீலங்காவுக்கு சுதந்திரம் கிடைத்த நாள் February 4. எந்த ஆண்டுன்னா 1948. இப்போ ஸ்ரீலங்கா சுதந்திரம் அடைந்த நாள் February 4 1948. இது போன்று போட்டித் தேர்வுக்கு தேவையான நிறைய தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சிசை அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.